சிங்கமும் தந்திரமான நரியும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் பலவான் என்ற வயதான சிங்கம் வாழ்ந்தது. பலவானுக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் முன்பு போல வேட்டையாட முடியவில்லை. ஆனால் காட்டுராஜா என்ற அதன் கர்வம் குறையவில்லை. அதன் பசி அதிகமாகவே சிங்கம் ஒரு தந்திரமான யோசனை செய்தது. அது தன் குகைக்குள்ளேயே படுத்துக்கொண்டு தனக்கு மிகவும் உடல் நலமில்லை என்று காட்டு விலங்குகளிடம் சொல்லும்படி ஒரு செய்தியை அனுப்பியது. விலங்குகள் பலவானை பார்க்க அதன் குகைக்கு வரத் தொடங்கின. பலவான் குகையின் வாசலுக்கு அருகில் காத்திருக்கும். எந்த விலங்கு உள்ளே வருகிறதோ அது பலவீனமான உடலால் கூட அதை எளிதாக பிடித்து சாப்பிட்டுவிடும். இப்படி சில நாட்களிலேயே சில அப்பாவி விலங்குகளை ஏமாற்றி சாப்பிட்டது. ஒரு நாள் மிகவும் புத்திசாலியான சதுரன் என்ற நரி சிங்கத்தைப் பற்றி கேள்விப்பட்டு வந்தது. அது குகையின் வாசலுக்கு வெளியே நின்றது. நரி குகைக்குள்ளே இருக்கும் சிங்கத்தை பார்த்து உரத்த குரலில் கேட்டது, மாமன்னரே, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்கள் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது? சிங்கம் உள்ளே இருந்து பலவீனமான குரலில், ஓ அருமையான நரியே, உள்ளே வா, என்னை பார், எனக்கு நடக்கக்கூட சக்தி இல்லை, உள்ளே வந்து என் அருகே உட்கார்ந்து பேசு என்றது. சதுரன் குகையின் வாசலை உன்னிப்பாக கவனித்தது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தது. குகைக்குள்ளே செல்லும் காலடி தடங்கள் இருந்தன, ஆனால் வெளியே வரும் காலடி தடங்கள் ஒன்று கூட இல்லை. நரிக்கு உண்மை புரிந்துவிட்டது. சிங்கம் நோயில் இல்லை, அது மற்ற விலங்குகளை ஏமாற்றுகிறது என்பதை அது அறிந்தது. சதுரன் சத்தமாக சிரித்துவிட்டு, இல்லை மாமன்னரே, நான் வரவில்லை. உங்கள் குகைக்குள் செல்லும் பல காலடி தடங்களை பார்க்கிறேன், ஆனால் வெளியே வரும் ஒரு காலடி தடத்தை கூட காணவில்லை. உள்ளே சென்றவர்கள் யாரும் திரும்ப வரவில்லை என்றால் உள்ளே நான் வந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்று கூறியது. உண்மையை நரி கண்டுபிடித்து விட்டதை உணர்ந்த சிங்கம் வெட்கத்தால் அமைதியானது. நரி சிரித்தபடியே, சுகமாக இருங்கள் மாமன்னரே என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு பத்திரமாக சென்றுவிட்டது. நீதி: ஆபத்து நேரங்களில் புத்திசாலித்தனமும் விழிப்புணர்வும் நம் உயிரை காப்பாற்றும்.